சப்பாடா. சப்பா குறுக்க சாச்சாதான்ப்பா நிம்மதியா இருக்கு. என்ன கீதாக்கா வேலை அதிகமோ? ரொம்ப சடவா இருக்கியே. ஆமா எனக்கு சடவாதான் இருக்கு. ஆனா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்னது? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? ஆமா நீதான் வேலை எதுவும் செய்யல, அதனால உனக்கு சடவா இருக்காதுன்னு சொன்னேன். என்னங்க சொல்லுதியே? நான் வேலை செய்யலையா? கண்ணு ரெண்டையும் முகத்துல வச்சிருக்கேளா இல்ல முதுகுக்கு பின்னாடி வச்சிருக்கேளா? என்ன சின்ன பண்ணே உண்மையை சொன்னா அவ்வளவு கோபப்படியா? என்னது உண்மையை சொன்னேளா? வாயை திறந்தா பொய். என்னக்கா நீங்க மட்டும்தான் வேலை பார்த்தேளோ? நான் என்ன பார்க்காம சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தேன். பின்னாடி பாத்தேளா எவ்வளவு பாத்திரத்தை அப்படியே அழகா அடுக்கி வச்சிருக்கேன்னு? சின்ன பண்ணே பாத்திரம் கழுவுறதுதான் கஷ்டம், இப்படி சும்மா அடுக்கி வைக்கிறதுல ஒண்ணும் கஷ்டம் இல்ல. ஓஹோ அப்படியா? அப்ப நான் எல்லா பாத்திரத்தையும் கலைச்சு எடுத்து போடுதேன், நீங்க மறுபடியும் அடுக்கி வைங்களா? என்ன சின்ன பண்ணே சும்மா தமாசாதானே பேசிக்கிட்டு இருக்கேன், இதுக்கெல்லாம் போய் கோபப்பட்டுக்கிட்டு இருக்கா? பின்ன என்னக்கா என்னமோ நீங்க மட்டும்தான் வேலை செஞ்ச மாதிரியும் நான் வாய் பார்த்துட்டு சும்மா உட்கார்ந்த மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கிய? என்ன சின்ன பண்ணே கோபப்பட்டுக்கிட்டு இருக்கா? கொஞ்சம் அமைதியா இரு. பாத்தேலக்கா நீங்க பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி போட்டிய, இந்த கீதாக்கா கழுவி போட்டவோ நான் அவ்வளத்தையும் அழகா தண்ணி எல்லாம் வடிய வச்சு சூப்பரா அடுக்கி வச்சிருக்கேன். நான் என்னமோ வேலை செய்யலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவோ. சரி விடு சின்ன பண்ணே, அவ ஏதோ சும்மா காமெடிக்கு பேசிக்கிட்டு இருக்கா. ஏக்கா காமெடிக்கு என்ன வேணாலும் பேசினாலும் நான் ஒத்துக்கிடுவேன்க்கா. நான் இப்படி வேலை பார்க்காம சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா மட்டும் என்னால தாங்கவே முடியாதுக்கா. சரி அம்மா, நீதான் அளவோட பாத்திரத்தை கமுத்தி அழகா அடுக்கி வச்சிருக்க, இல்லன்னு யார் சொன்னா? ஆமா முதல்ல இல்லன்னு சொல்லுவாவோ, இப்போ எல்லா வேலையும் நீ தான் பாத்தேன்னு சொல்லுவாவோ. எல்லாத்தையும் கேட்டுக்கிட வேண்டிதான். சரி விடு சின்ன பண்ணு, சும்மா கோவப்படாத. சின்ன பண்ணு நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பண்ணுக்குள்ள பண்ணு, சும்மா ஏதோ ஒண்ணு சொல்லிட்டேன்னு அப்படியே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காத. கொஞ்சம் கோவப்படாம நல்லா சிரிச்ச முகமா இரு சின்ன பண்ணு, என்ன மாதிரியே. இது போதுமா சிரிச்ச முகமா? இப்பதான் நல்ல அழகு சுந்தரியாட்டம் இருக்க. என்னக்கா எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டீங்களா? கழுவி வச்சுட்டீங்களா இல்ல கழுவி வச்சுட்டீங்களா? நாங்க எல்லாரும் சேர்ந்துதாங்க பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சோம். என்னக்கா நீங்க ஒத்தேல எல்லா பாத்திரத்தையும் கழுவி இருக்கிய, நானும் வந்திருப்போம்ல. ஏக்கா வயிறு நிறைய சாப்பிட்டது கொஞ்சம் செமிக்காண்டமாக்கா. என்னமோ நிறைய பாத்திரத்தை நாங்க கழுவி கமத்துற மாதிரி பேசிட்டு இருக்க கமலா, ஒரு 5-6 பாத்திரம் தானே. ஏக்கா அதுக்கு இல்லக்கா, எல்லாம் கடையில உள்ள பாத்திரம் பெரிய பெரிய பாத்திரம் பத்தியல, அத நானும் கூட மாட வந்து உங்களுக்கு உதவி பண்ணிருப்போம்ல. அக்கா இது நம்ம வீடுக்கா, நாங்க தானே பாத்திரத்தை கழுவுனா இப்ப என்னவா? அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து பேசியிருக்கப்படாதக்கா. எல்லா வேலையும் முடிச்சு நாங்க பாத்திரத்தெல்லாம் கழுவி கமத்தி வச்சாச்சு. இப்ப வந்து நின்னுகிட்டு பாத்திரத்தை கழுவினேலா இல்ல கழுவி கமத்தினேலான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிய? கீரா நீமா பாத்திரம் எல்லாம் கழுவுனா? ஆமா மரகதக்கா தேய்ச்சி போட்டாவோ, நான் கழுவுனேன். அப்புறம் சின்ன பொண்ணு அப்படியே சும்மா கமத்தி வச்சா, அவ்வளவுதான். இதக்கா சின்ன பொண்ணு உண்மையை சொல்லணும்ல. உண்மையை சொல்லுதேடா. சரி சரி. ஏ கமலா, வீட்டுக்குள்ள வேற ஏதாவது பாத்திரம் கிடந்தா எடுத்து போடா, நாங்க கழுவி கமத்தி வச்சுட்டு போறோம். ஏக்கா இதையே நீங்க ஏன் செஞ்சேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன், இன்னும் பாத்திரம் கிடக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிய? இந்த மரகதக்கா சரியான ஆளுதான், ஏதோ உதவி பண்ணிடமே ஒரு 5-6 பாத்திரத்தை கழுவி கமத்தி வச்சு, இன்னும் வீட்டுல இருக்கப்பட்ட அண்டா குண்டா எல்லாத்தையும் எடுத்து போடு, மொத்தமா கழுவி கமத்திட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவோ. இன்னும் விட்டா வீடே கழுவி தொடச்சிட்டு போறோம், அப்புறம் வெள்ளை அடிச்சு விட்டுட்டு போறோம் எல்லாத்தையும் சொல்லுவாவோ. ஏக்கா எல்லாரும் கொஞ்சம் இருந்துடுங்கக்கா, நான் போய் காப்பியை போட்டு கொண்டாறேன். ஏ கமலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டுருக்கோம், இப்பவுமே என்னத்துக்கு காப்பி? அதானே. என்ன கீதாக்கா அதானே இதானு இடக்கிய? காப்பி ஒண்ணு வேண்டாமா உங்களுக்கு? ஆச்சரியமா இருக்கு, காப்பி எல்லாம் வேண்டாம்னு சொல்லுதிய. அட வேண்டாம்னு யார் சொன்னா? இப்பதான் வேண்டாம்னு சொன்னேன். மணி இப்ப 3 மணிக்கு நான் ஆகுது சின்ன பொண்ணு, ஒரு 4-4:30 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. நம்ம சங்கரன் கடையில பச்சி உள்ளி வடை போண்டா எல்லாம் போடுவோம், அதையும் வாங்கி கொண்டு வச்சு காப்பியை போட்டு குடிச்சோம்னா நல்லா இருக்கும்ல. அதானே பார்த்தேன். கீதாக்கா உங்க சரித்திரத்துல வேண்டாம்ங்கிற வார்த்தையே கிடையாது பத்தியாளா? ஆமா சின்ன பொண்ணு, யாராவது ஏதாவது பொருளை கொடுத்தாவன்னா நம்ம வேண்டாம்னு சொல்லி அவளை கஷ்டப்படுத்த கூடாது பத்தியா? ஆமா ஆமா நீங்க தான் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டீங்கள, அம்பூட்டு நல்லவங்க. ரொம்ப புகழாத சின்ன பொண்ணு, எனக்கு தான் புகழ்ச்சி பிடிக்காதுல. சப்பா இந்த புகழ்ச்சி மட்டும்தான் பிடிக்கலன்னு சொல்லிருக்காவ கீதாக்கா. ஏன் நின்னுட்டு இருக்க கமலா, உட்காரு. ஏக்கா நாளைக்கு மறுவீடுலக்கா? ஆமா நாளைக்கு தான் மறுவீடு. ஏக்கா நாளைக்கு இதே கடையில சாப்பாடு ஆர்டர் பண்ணிருங்க, இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப ருசியா டேஸ்டா இருந்துச்சுக்கா. ஏ கீதா நாளைக்கு மறு வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்குள்ள போவோம், அங்க இல்ல சாப்பாடு. ஏதோ பொண்ணு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து கிளம்பி போவோம்லக்கா, அப்ப நம்ம வெறும் வயித்தோடயே போக முடியும். ஏ காலையில இட்லி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு காலையில கிளம்பிடுவோமா, மத்தியான சாப்பாடு அங்க பொண்ணு வீட்டுல வச்சுதான். ஏக்கா அப்ப காலையில சாப்பாட்டுக்குன்னு இட்லி பூரி பொங்கல் வடை கேசரி அப்புறம் காபி இது எல்லாத்தையும் அதே கடையில சொல்லிருங்கக்கா, டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கும்ல. ஏக்கா அப்ப உங்க வீட்டுல சாப்பிடணும்னு உங்களுக்கு நினைப்பே இல்லையாக்கா? என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லியா? அதான் கமலக்கா அன்னைக்கே சொன்னாவல்ல, கல்யாணத்துல இருந்து 3 நாள் மறுவீடு வரைக்கும் அவங்க வீட்டுல தான் சாப்பாடுன்னு. நமக்கு என்ன விருப்பமோ அதை சொல்லிட்டோம்னா அந்த அக்காவே அவங்களே சாப்பாடுகளை அரேஞ்ச் பண்ணிடுவாங்கல்ல, அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல, நமக்கு எந்த மன கஷ்டமும் இல்ல சின்ன பொண்ணு. ஆமா ஆமா உங்களுக்கு மன கஷ்டம் இருக்க கூடாதுன்னு தான் எல்லாரும் வேண்டிக்கிட்டு இருக்காவோ. மூச்சுக்கு 300 நேரம் நான் திருந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவோ. ஆனா அந்த சாப்பாட்டு விஷயத்துல மட்டும் 4 முடி திருந்தவே மாட்டக்க. இத போய் கேட்டோம்னா சுவாறு தான் நமக்கு முக்கியம், சுவாறு தான் நமக்கு சொர்க்கம்னு சொல்லுவாவோ. ஏக்கா மறுவீட்டுக்கு போறதுக்கு ஒரு வேனை பிடிச்ச காணுமாக்கா? அட என்ன கமலா தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? ஏன்க்கா பஸ் ஏதாவது பிடிக்கணுமோ? அட நீ வேற
ஏமா மறுவீடுக்கு பொண்ணு வீட்ல இருந்து தான் வந்து மாப்பிளையும் பொண்ணையும் கூட்டிட்டு போவாவோ. அப்ப அவங்க கூட நம்ம எல்லாரும் போகணும். அதுக்கு நம்ம எதுக்கு வேனை பிடிக்கணும்? ஏக்கா சிரிப்பு தான்க்கா வருது உங்க 2 பேரோட. வேனை பிடிக்கணுமா பஸ்ஸை பிடிக்கணுமான்னு கேட்கல. இங்க இருந்து 2வது வீட்டுக்கு போறதுக்கு வேன் வேணுமாக்கா இல்லனா பஸ் வேணுமா? அட ஆமா பத்தியா, நான் ஒருத்தி. அது ஒண்ணு இல்லக்கா, உங்க 2 பேருக்கும் கொஞ்சம் வயசாயிட்டு பத்தியலா, அதனால கொஞ்சம் யோசனை எல்லாம் கொஞ்சம் லேட்டா வருதுக்கா, வேற ஒண்ணு இல்ல. ஆமா கீதா, எங்க 2 பேருக்கும் வயசாயிட்டு, உங்க 2 பேருக்கு இன்னும் வயசே ஆவல. ஏக்கா அப்ப நம்ம எல்லாரும் நடந்தே போயிடலாமா? ஆமா கமலா, 2 வீடு தள்ளி தானே இருக்கு, நம்ம எல்லாரும் நடந்தே போய்கிடலாம். பொண்ணு வீட்ல இருந்து வந்து மாப்பிள்ளை முன்னே அழைச்சிட்டு போவாங்கல்ல, அதனால நம்மளும் கூடயே பின்னாடி போய்கிட வேண்டியதா. சரிக்கா. ஏக்கா அப்ப மறுவீடுக்கு போகும்போது அன்னைக்கு அவங்க முறுக்கு பழம்லாம் கொண்டுட்டு வந்தவல்ல, அதே மாதிரி நம்ம ஏதாவது வாங்கிட்டு போகணுமாக்கா? முறுக்கு பழமெல்லாம் ஒண்ணும் வாங்கிட்டு போக வேண்டாம், கொஞ்சம் பூவும் கொஞ்சம் பழங்களும் வாங்கிட்டு போவோம். சரிக்கா. சரி கமலா, அப்ப நாங்களும் வீட்டுக்கு கிளம்புதேன் என்ன? ஆமாக்கா, நானும் வீட்டுக்கு கிளம்புதேன். ஏக்கா நீங்க இப்ப அவசரமா எதுக்கு வீட்டுக்கு போறீங்கன்னு எனக்கு தெரியாமல இருக்கு. என்ன சொல்லுதா சின்ன பொண்ணு? ஏக்கா நீங்க இங்க இருந்து பாயாசம் எடுத்துட்டு போனேன்ல உங்க வீட்டுக்கு, அத உங்க மாமியார் குடிச்சிட கூடாதுன்னு தானே இப்ப கிளம்புதியா? சின்ன பொண்ணு, அடை பாயாசம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் ஒரு சின்ன கப்பல எடுத்துட்டு போனேன். ஏக்கா கப்பல இல்ல, நீங்க கூஜால எல்லாம் எடுத்துட்டு போனிய. சின்ன பொண்ணு, விலை கொடுத்து வாங்கின பொருள் எல்லாம் வேஸ்ட் பண்ண கூடாதுல்ல? ஆமா ஆமா சரிதான், வேஸ்ட் பண்ண கூடாதுதான். வேஸ்ட் ஆயிரும்னு நினைச்சு உங்க மாமியார் அவ்வளவு பாயசத்தையும் குடிச்சிட போறாவோ. பேசாம இருமா, நானே டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற. சரிக்கா, நீங்களும் உட்காந்து பாட்டு பேசிட்டு கிளம்புங்க, நான் எங்க வீட்டுக்கு கிளம்புதேன் என்ன? ஏ கீதா நில்ல. ஏக்கா காப்பி குடிக்கிறதுல 4 மணிக்கு நான் கரெக்டா வந்துடுவேன். அப்புறம் சங்கரன் கடையில உள்ளி வடை பச்சி போண்டா எல்லாத்தையும் வாங்கி வைங்க என்ன? சப்பா கிளம்ப விடுதாவளா, இந்நேரம் என் மாமியார் கூஜாக்குள்ள தலைய விட்டு அடப்பாயசத்தையே காலி பண்ணிருப்பாவள. கீதாவோட ஒரே சிரிப்பாதான் இருக்கு. சரி கமலா, அப்ப நானும் கிளம்புதேன் என்ன? ஏக்கா பிள்ளைகளை கூட்டுறாங்கக்கா சாப்பிடறதுக்கு. சரி கமலா, நான் சொல்லுவேன், அந்த பிள்ளைகள் வருதுவளா என்னோ தெரியலையே. ஏக்கா 5 வயசு தானக்கா, நம்ம வீட்டுல வராமலா இருப்பாவ, கொஞ்சம் கூட்டிட்டு வாங்கக்கா. பிள்ளைகளுக்கு சாப்பாடு பாயாசம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம்லக்கா. சரி கமலா, எப்படியாவது சொல்லி எடுத்து கூட்டிட்டு வரேன். ஏக்கா அப்ப நானும் கிளம்புதேன்னா? ஏக்கா பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி கமத்தியாச்சு, எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து வண்டியில போட்டு அனுப்பி விட்டுருங்க கடைக்கு. சரி சின்ன பொண்ணு. ஏக்கா நீங்க எல்லாரும் இல்லன்னா அந்த கல்யாணத்தை என்னால நல்லபடியா நடத்தி வச்சிருக்கவே முடியாதுக்கா. ஆனா நீ வேற ஒரு 2-3 பாத்திரத்தை கழுவி போட்ட உடனே என்னென்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கா. நீ தான் உன் மகன் கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கணும்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. சரி அப்ப நாங்க கிளம்புதானே, நேராவது இல்ல? சரிக்கா. ஏக்கா மறக்காம பிள்ளைல வர சொல்லுங்கக்கா. சரி கமலா. எத்தே எத்தே மக்களே, எடி எம்மா, எடி 2 பேரும் என்னடி பண்ணிட்டு கிடக்கிய? எம்மா 5 மட்டும் ஒத்தையில போனை பாத்துக்கிட்டு இருக்காமா, எனக்கும் கொஞ்சம் காட்ட சொல்லுமா. எடி 5. ஏம்மா நான் ஒரு 5 நிமிஷமா தான் போனை பாத்துக்கிட்டு இருக்கேன், இவ அதுக்குள்ள என்கிட்ட வந்து நின்னுட்டு போனை காட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காமா. எம்மா 5 நிமிஷம் இல்லம்மா, 1/2 மணி நேரமா பாத்துக்கிட்டு இருக்கா. எடி காலேஜ் ஸ்கூல்ல இருந்து எப்படி வந்தியா? எம்மா நாங்க 2 பேருமே 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம்மா. ஆமாம்மா, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம். எடி காலையில ஸ்கூலுக்கு காலேஜுக்குலாம் கிளம்பும்போது உங்ககிட்ட என்னடி சொல்லி அனுப்புனேன்? என்னம்மா சொன்னா? என்ன சொன்னனாவா? சாயங்காலம் வந்த உடனே நேரா கமலாத்த வீட்டுக்கு வாங்கட்டி சாப்பிடறதுக்குன்னு உங்ககிட்ட சொல்லி தானே அனுப்புனேன். நீங்க பாட்டுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்டு இப்படி போனை பாத்துட்டு கிடக்கலா. இம்மா வயிறு பசிக்கலமா? எடி உங்க 2 பேர்கிட்டயும் ஒவ்வொருத்தர்கிட்டயும் தனித்தனியா சொல்லணுமாட்டி? வயிறு பசிக்கலையாம்ல வயிறு? அப்ப இனி ராத்திரி ஆயிட்டு திம்ப. எம்மா கமலாத்த வீட்ல வந்து சாப்பிடறதுக்கு ஒரு மாதிரி இருக்குமா, நீ எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடும் கூட்டும் பொரியல் அப்புறம் சாம்பார் ரசம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருமா, நாங்க 2 பேரும் வீட்ல வச்சே சாப்பிட்டுக்கிட்டியோம். முதல்ல போனை கேள வைட்டி, எந்த நேரம் ஒரு போனும் கையுமா தான் தெரியா. எதே இன்னைக்கு கமலாக்கா வீட்டுல சாப்பாடு என்ன டேஸ்டா இருந்தது பத்தியலா? ஆமா மருமோளே, நானும் சொல்லணும்னு தான் நினைச்சேன், நல்ல ருசியா இருந்தது பத்தியா. ஆமா சாப்பாடெல்லாம் சரியா இருந்தா மருமோளே, மிச்சமதி ஏதோ ரொம்ப அதிகமாயிட்டோ? இல்ல தே, சாப்பாடுலாம் ஒண்ணும் வேஸ்ட் ஆகல. நம்ம எல்லாரும் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்துட்டோம் பத்தியலா, அதனால அதிகமாலாம் ஒண்ணும் வேஸ்ட் ஆகல. அப்புறம் பாத்திரம் எல்லாத்தையும் நான் மரகதக்கா அப்புறம் கீதாக்கா நாங்க எல்லாருமா சேர்ந்து கழுவி தான் வச்சுட்டு வந்தோம். அப்படியா? சரி மருமோளே. என்ன எங்க அத்தைக்கு பேச்செல்லாம் ஒரு சுவாரஸ்யமாவே இல்ல, ஒரு இன்ட்ரெஸ்டாவே பேச மாட்டேக்காவோ. ஒருவேளை மனசுல ஏதாவது கவலை இருக்குமோ? எங்க அத்தைக்கு பிடிச்ச அவியலும் எரிசேரி அப்புறம் நடத்தங்க பச்சடி எல்லாத்தையும் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து அடைச்சு வச்சிருக்கேன். அப்புறம் என்னத்துக்கு எங்க அத்தை கவலைப்படுதாவோ? ஒருவேளை பருப்பு குழம்பு கொண்டு வரலன்னு கவலைப்பட்டு இருக்காவளோ? இது பருப்பு குழம்பு கொண்டுட்டு வரலாம்னு தான் இருந்தேன், ஆனா அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஊசன வாட அடிச்சுட்டு பாத்துருங்க, அதனாலதான் நான் கொண்டுட்டு வரல. அதனால என்ன மருமோளே, அத சாம்பார் கொண்டு வந்திருக்கீல்ல, அப்புறம் என்ன? சாம்பார் இருக்கலாம் மருமவளை அப்படின்னு சொல்லுதாவோ. அப்ப நம்ம பருப்பு குழம்பு கொண்டு வர்றத பத்தி எந்த கவலையும் இல்ல,
அப்புறம் எதுக்கு எங்க அத்தை ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்காவோ? ஒரு சிரிச்ச முகமாவே இல்லையே. எதே தலைவலிக்க மாதிரி இருக்கோ? காப்பி ஏதாவது போட்டு கொண்டு வரட்டே? காப்பி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மருமோள, இன்னும் நேரம் ஆகல. நீதான் கமலா வீட்டுல இவ்வளவு நேரமா பாத்திரம் எல்லாம் கழுவி பிறக்கி எடுத்துட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கா. நீ கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடு. சொல்லத கேளு மருமோள, கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுப்போ. சரிங்க தே. சரி இல்லையே, எங்க மாமியாருக்கு முகரக்கட்டையும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை. என்னவா இருக்கும்? சரி, என்ன பிரச்சனைனாலும் எங்க அத்தை என்கிட்ட சொல்லிடுவாவோ. நம்ம கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுப்போம். கல்யாண சமையல் சாதம், கைகறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். எது இன்னைக்கு கமலாக்கா வீட்ல சாப்பாடு என்ன படு பயங்கர ருசியா இருந்தது பத்தியலா? ஆமா, அதுக்கு தானே இப்படி பாட்டு பாடி டான்ஸ் ஆடணும். அட பாவிகளா, மாமியார் மருமகளும் நல்ல வயிறு நிறைய ருசியா தின்னுபிட்டு என்னதான ஆட்டம் பாடுதாளுவோ. நாளைக்கு வெறும் பழைய கஞ்சியும் பச்சை மிளகாயும் தின்னுருக்க முடி என் வயிறு எரிஞ்சு போவேன். உங்களுக்கெல்லாம் பேடி எடுக்க. இதுக்கு மேல இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கதை என்னால கேட்க முடியாதுமா. மர்மோளா, ராத்திரிக்கு நம்ம கமலா வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த சாப்பாடு வச்சு சாப்பிட்டுக்கிடலாமா? ஆமாத்தி, அதத்தானே சாப்பிடணும், அதுக்கு தானே எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி மர்மோளா. மர்மோளா, நம்ம தெருவுல இன்னைக்கு எல்லாரும் உன்னை பத்தி எப்படி எல்லாம் பெருமையா பேசினவ தெரியுமா? அப்படியே தே. அம்மா, ஏ கிரிஜா, உன் மருமவ கமலா வீட்ல என்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு நடக்கா? அங்க இங்கே ஒரே கல்யாண அலைச்சலா தான் இருக்கு. உன் மருமகளை நினைத்தா எங்களுக்கே பெருமையா இருக்கு அப்படின்னு பெருமையெல்லாம் சொன்னாவோ. எல்லாம் தங்கள் ஆசீர்வாதம் தே. இந்த மாதிரி பெருமையான பேச்செல்லாம் உங்க காது குளிர கேட்கணும்னு தானே நான் உங்க மருமவளா நல்ல மருமவளா நடந்துகிட்டு இருக்கேன். உண்மையிலேயே எல்லாரும் உட புகழ்ந்து பேசுறது கேட்டு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மருமவளா. என்ன எங்க மாமியார் கொஞ்சம் ஓவரா என்ன பெருமையா சொல்லுத மாதிரி இருக்கு? ஒருவேளை கூஜாவை திறந்து அட்டையை போட்டுப்பாங்களோ? இது நான் சாப்பாடுலாம் எடுத்துட்டு வரும்போது ஒரு கூஜால அடை பாயசம் கொண்டு வந்ததே. மருமகள, எனக்கு பிடிக்கும்னு தானே கொண்டுட்டு வந்தா. நான் அதை தான் ஒரு டம்ளர்ல ஊத்தி குடிக்கலாம்னு இருக்க பாத்துக்க. ஐயோ, பாயாசத்தை எப்படியாவது காப்பாத்தணுமே. ஏத்தி, நீங்க இன்னும் அந்த பாயாசத்தை குடிக்கல? இல்ல மருமகள, இப்பதான் அடுக்காய்க்குள்ள போய் குடிக்கலாம்னு இருக்கேன். நல்ல வேளை ஏத்தி, அந்த பாயாசத்துல ஒரு பல்லி கிடந்ததே. என்ன மருமகள சொல்லியா? பாயாசத்துல பல்லியா? ஆமாதே, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கமலாக்கா வீட்ல பாத்திரம் எல்லாம் கழுவுன பத்தியா, அப்போ பாயாச பானைக்குள்ள ஒரு பல்லி கிடந்ததே. என்ன மருமகள, அப்போ மத்தியானம் எல்லாரும் தான் சாப்பிட்டாங்களா? அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு ஆவலையா? ஏத்தி, மத்தியானம் நம்ம எல்லாரும் சாப்பிட்டோம்ல, அப்பலாம் பாயாசத்துல பல்லி உடலையாந்தே. எல்லாரும் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போக வீட்டுக்குன்னு என்ன பாயாசம் எடுத்துட்டு வந்த மத்தியானா, அப்பதான் தே பல்லி விழுந்திருக்கு. நானும் அதை கவனிக்காம அட பாயாசம் எங்க அத்தைக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு தே உங்களுக்காக கூஜா நிறைய எடுத்துட்டு வந்துட்டேன். நல்ல வேளை மருமகள, நீ இப்ப என்கிட்ட வந்து சொன்னா, நீ கொஞ்ச நேரம் லேட் ஆகி வந்திருந்தேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் நான் பாயாசத்தை குடிச்சுக்கிட்டு ஒரேடியா லேட் ஆகி இருந்திருப்பேன். ஏத்தி, உங்களை ஆரோக்கியமா நீண்ட ஆயுசா நல்லபடியா வாழ வைக்க வேண்டியது ஏன் கடமை தே. அதனாலதான் தே விஷயம் தெரிஞ்ச உடனே ஓடோடி வந்தேன் தே, ஓடோடி வந்தேன். மருமகள, உண்மையிலேயே சொல்லுதே, உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன் மருமகள, நான் கொடுத்து வச்சிருக்கேன். மருமகள, நாளைக்கு மத்தியானம் நம்ம பார்வதி வீட்ல தானே மறுபடி சாப்பாடு? ஆமாதே, நம்ம கண்டிப்பா போகணும்ல. ஆமா, கண்டிப்பா போகணும் மருமகள. நாளைக்கு நம்ம சாப்பிடும் போதே ஒரு கிண்ணத்துல பாயாசத்தை எடுத்துட்டு வந்துருவோம். என்ன? சரிங்க தே, நீங்க சொன்னபடியே செஞ்சிருவோம். மருமகள, நீ முதல்ல அடுக்காலைக்குள்ள போய் அந்த கூஜால இருக்கப்பட்ட அடை பாயாசம் அவ்வளத்தையும் கீழே கொட்டிரு. சரியா மருமகள? சரிங்க தே, உங்க பேச்சுக்கு எதிர் பேச்சு உண்டு மாத்தே. நீங்க சொன்னபடியே நான் செஞ்சிருந்தேன் தே. சரி மருமகள. எப்பாடா, அட பாயாசம் எனக்கு தான். சே, என் மருமவ, என் உயிரை காப்பாத்துற என் தங்கமான மருமவ. என்னடி முழிக்க? அம்மா ஒண்ணுதான் ஏசிக்கிட்டு இருக்கா. பாருமா இவள, நீ ஏசிக்கிட்டு இருக்கத பார்த்து சிரிச்சிட்டே இருக்கா. எடி, இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீன்னு வச்சுக்க, அப்புறம் சோறு கிடையாது ஒண்ணும் கிடையாது பாத்துக்க. ஏம்மா, நான் ஒண்ணும் சிரிக்கலம்மா. எடி, முதல்ல போனை கீழே வை, இல்லன்னு வச்சுக்க அது சுக்கு சுக்கா உடைச்சு தூர எரிஞ்சிரும் பாத்துக்க. இம்மா பாருமா, அவன் எப்படி சிரிச்சிட்டே இருக்கானே. எடி, உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். சும்மா சிரிச்சிட்டு கிடந்தா வச்சுக்க பல்ல பியாத்துறோம் பாத்துக்க. கேட்டுச்சா? சிரிச்சுக்கிட்டே இருந்தேனா அம்மா உன் பல்ல பியாத்துருவானா? தூர போட்டியங்க, ரொம்ப நடிக்காத. என்ன எடி, உங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து தம்பி வச்சிருக்கு, கமலாத்த வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு வாங்க. ஏம்மா, அங்க போய் சாப்பிடறதுக்கு ஒரு மாதிரி இருக்குமா? என்னடி ஒரு மாதிரி இருக்கு, ரெண்டு மாதிரி இருக்குன்னு ஏமா, நான் போறேம்மா. அங்க கமலாத்தே வீட்டுல மலரக்கா எல்லாம் இருப்பாங்கல்ல? ஆமாக்கா, கமலாத்தே வீட்டுல மலரக்கா, கமலாத்தே, அப்புறம் சுபாஷ் அண்ணன் எல்லாரும் இருக்காவமாக்கா.
போமக்கா போய் சாப்பிட்டுட்டு வாங்க. சாப்பாடெல்லாம் நல்ல அளவோல இருக்குடி. அடை பாயாசமாக்கும் என்ன ருசியா இருந்து தெரியுமா? அவியலு எரிசெல்லாம் உங்களுக்குன்னு தனியா எடுத்து வச்சிருக்காமக்கா. போங்கமக்கா போய் சாப்பிட்டுட்டு வாங்க. எம்மா அவியலு எரிசரியா? ஆமாடி, உங்க 2 பேருக்கும் நல்லா பிடிக்கும்னு கமலாத்தே உங்களுக்காக தனியா எடுத்து வச்சிருக்காடி. எம்மா அப்ப நானும் சாப்பிட போறேன். ஆனா நீ எங்க கூட வாமா. ஆமாம்மா, எங்களுக்கு ஒத்தையில போக ஒரு மாதிரி இருக்கு. நீயும் வாமா, நாங்க அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துருதோம். அப்படி சொல்லுதேடா. சரி வாங்க போவோம். சரிம்மா. ஏம்மா ரசம்லாம் இருக்கும்லம்மா? ஆமாம்மாக்கா, எல்லாம் இருக்கு, வாங்க போவோம். ஐயா சூப்பர். எங்க அம்மா இன்னைக்கு ஏதாவது வெள்ளரிக்காய் குழம்பு ஒரு துவையிலையும் வச்சிருப்பான்னு நினைச்சேன். நல்ல வேளை இன்னைக்கு நமக்கு மறுவீடு சாப்பாடு. எம்மா வாமாக்கா. எம்மா, இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு லீவ் போட்டேன் பாத்தியா, அதனால இனி நாளைக்கு மறுவீடுன்னு சொல்லிக்கிட்டுலாம் என்னால லீவு போட முடியாதுமா. சரிம்மாக்கா, வேற என்ன செய்ய முடியும்? ஏமா, ஏன் ஒரு மாதிரி இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மாக்கா. ஏம்மா என்னன்னு சொல்லுமா, உன் முகமே சரியில்லையே. என்ன செய்வேன்க்கா, நான் என்ன செய்வேன்? எல்லாம் என் தலை எழுத்து. இந்த வயசான காலத்துலயும் நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்னு எல்லாம் என் தலை எழுத்து. என்னமா என்னமாச்சு உனக்கு? ஏமா இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்வதி பாட்டி வீட்டுல உட்காந்து எல்லார்கிட்டயும் நல்லதனமா பாடி பேசிக்கிட்டு இருந்த. அதான் சொல்லுதம்லமக்கா, எல்லாம் என் தலை எழுத்துன்னு. என்ன நிம்மதியா இருக்க விடுதாளா? ஏமா என்னமாச்சு? ஏமா இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? நான் என்ன செய்யன்னு சொல்ல வந்துட்டேன். என்னமா சொல்லுத? நீ இப்படி எல்லாம் பேசினா பார்த்தே ரொம்ப நாளாச்சா. ஒருவேளை மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிட்டாளா? என்னடா சொல்லுதா, முருங்கை மரத்துல ஏறிட்டான்னு? ஆமாமா, எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும்ல. இன்னைக்கு அவளை எடி எடி சின்ன பொண்ணு. கூறு கேட்டவனே, இப்ப எதுக்குல அவளை போட்டு கூப்பிட்டுறடா? எனக்கு தெரியுமா, நீ இப்படி சோகமா இருக்கிறதுக்கு காரணமே என் பொண்டாட்டி தான்னு. உங்ககிட்ட திமிரா பேசியிருப்பா, இல்லன்னா உங்ககிட்ட சண்டை போட்டிருப்பா. வாய மூடல, சத்தம் போடாதல. நானே அவளுக்கு எதுவும் கேட்டக்கூடாதுன்னு நான் பாட்டு அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா? பின்ன என்னமா, நீ அவளால சங்கடப்பட்டு இப்படி உட்கார்ந்துருக்க. அவளுக்கு 4 ஏச்சு கொடுக்காண்டமா. கூறு கேட்டவனே, நீ ஒண்ணு ஏச்சும் கொடுக்காண்டா, பேச்சும் கொடுக்காண்டா. அதானே என் தலையெழுத்தே அப்படிதான் இருக்கு. நான் பெத்தது ஒன்னாவது கூரோட இருக்கா. ஏமா இப்படி மட்டும் பேசிக்கிட்டு இருக்கா? பின்ன என்னடா, என்ன விஷயம் ஏது விஷயம்னு தெரியாம நீ பாட்டுக்கு அவளை போட்டு கூப்பிட்டுறடா? இவன் என்ன பிரச்சனை, என்ன சண்டைனாது சொல்லாமா? என்ன பிரச்சனையாவா? அவள்லாம் ஒரு மனுஷியா? அதுக்கு தரமா நான் அவளுக்கு 4 ஏச்ச கொடுக்கன்னு சொல்லுதேன். இல்ல சத்தம் போடாம கொஞ்சம் பேசாம இருல. நான் இவ்வளவு நேரமா ஏசுனது என் மருமகளே இல்ல. அப்ப யார மட்டுமே ஏசிக்கிட்டு இருக்கா? நான் கூறுகட்டு பேசிட்டு நிக்கியா? உனக்கு தங்கச்சியா ஒருத்தி பிறந்திருக்காள, கூறுகட்ட குக்கரி. என்னமா, மேனகாவையே சொல்லுதா? ஆமல, அவளால எனக்கு என்ன பாடா இருக்குல்ல. இவன் அவளை பத்தி இப்ப என்னத்துக்குமா பேசிக்கிட்டு இருக்கா? இல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமால? என்னமா சொல்லுதா? ஆமல, நான் சொன்னது எல்லாம் உண்மைதான்ல. இன்னைக்கு கமலா கிட்ட வந்து அவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்காள. அம்மா, அவளை சும்மையா விட்ட 4 அடியும் 4 மிதியும் கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? 4 அடி 4 மிதியெல்லாம் போடுறதுக்கு என் உடம்புல தெம்பு இல்லல. அதனால அவளை அப்படியே விட்டுட்டியா? இல்ல, மரத்துல தலைகீழா தொங்க விட்டுட்டோம்ல. ஏல, இந்த விஷயத்தை சின்ன பொண்ணுகிட்ட சொல்லிராதல்ல. இந்த படுபாவியால என் மருமக கிட்ட எல்லாம் என்னால அசிங்கப்பட முடியாதுல்ல. எவ்வளவு திமிருமா இவளுக்கு. இவ வீட்டுக்கு போனவளுக்கு 1 மடக்கு தண்ணியே கொடுத்தாளா? இங்க வந்து நின்னுகிட்டு என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடலையே, காதுகுத்துக்கு கூப்பிடலையேன்னு கேட்டுடக்கா. இப்ப உனக்கு கோபம் வருது பாத்தியால? இதே மாதிரிதான் எனக்கும் கோபம் வந்துச்சு. அதனாலதான் மரத்துல தலைகீழ தொங்க விட்டுட்டேன். இங்க வந்து நம்ம தெருல இருக்கப்பட்ட எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டால அவளுக்கு அசிங்கமா இல்லல்ல? இங்க வந்து கமலா கிட்ட இப்படி கேட்கிறதுக்கு? இந்த விஷயம் அவ மாமியாருக்கு தெரிஞ்சா என்ன பத்தி என்னலாம் நினைப்பா? என்ன பிள்ளை பெத்து வச்சிருக்கான்னு என்ன பத்தி ஏசுவா? இவளால எனக்கு எங்க போனாலும் பிரச்சனை தான்ல. நான் பாட்டுக்கு நிம்மதியா பார்வதி வீட்டுல உட்காந்து பாடி பேசிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை அந்த டிங்கு வந்து என்ன கூட்டிட்டு வந்துச்சு. இல்லன்னு வச்சுக்க அந்த தெருல இருக்கப்பட்ட எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல. இங்க பாருல, இதுக்கப்புறமா இவளை இப்படியே விட்டாலும் சரியா வராது. நம்ம நாளைக்கே நேர சம்பந்தியம்மா வீட்டுக்கு போறோம். இவளை வச்சு பேசி எல்லா கதையும் முடிச்சுக்கிட்டு வரோம். அவ்வளவுதான். இங்க பாருமா, இவளை பத்தி நீ அத்தை கிட்ட என்ன வேணாலும் பேசு. ஆனா ரமேஷ் கிட்ட மட்டும் என்னால எதுவுமே பேச முடியாது இவளை பத்தி. ஏன்னா இவளை கல்யாணம் பண்ணதுனால ஒண்ணு அவன் என் மாப்பிள்ளை இல்ல. அதுக்கு முன்னாடியே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவ பிரச்சனையை பேசி என் ஃப்ரெண்டை இழக்கிறதுக்கு நான் விரும்பலமா. நீ எதுவும் பேசாண்டா, நான் சம்பந்தியம்மா கிட்ட பேசி ஒரு முடிவு கட்டியே தீருவேன். ஏல எங்க போற? அதான் அவன் அருமை மவளை தலைகீழ தொங்க விட்டுருக்கேல்ல, இருக்காளா என்ன ஏதுன்னு போய் பாத்துட்டு வரலான்னு தான் போறேன். அட நீ வேறல, அவன் இந்நேரம் மரத்துல இருந்து குதிச்சு எந்திரிச்சு அவன் மாமியா வீட்டுக்கு போயிருப்பாள. 2 பேரும் நல்லா சாப்பிடுங்க மக்களே. சரி ஏதே, குழம்பு கூட்டெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்குதே. அப்படியே மக்களே சாப்பிடுங்க, வேணுங்கிறது கேட்டு வாங்கி சாப்பிடுங்க என்ன. சரிங்க தே.
எடி ஐசு அம்மா சொன்ன மாதிரி உண்மையிலேயே சாப்பாடு என்ன ருசியா இருக்கு பத்தியா? ஆமாட்டி, நல்ல வேளை நம்ம கமலாத்தை வீட்டுல வந்து சாப்பிட்டோம். இல்லன்னு வச்சுக்கேன், அம்மா எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் போல எடுத்து கொண்டு வந்திருப்பா வீட்டுக்கு. ஆமா, நாம அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு சண்டை போட்டு சாப்பிட்டுருப்போம் டி. ஆமா ஆமா, நல்ல வேளை நம்ம அங்க வந்து சாப்பிட்டோம். என் மக்களே பேசாம சாப்பிடுங்க. ஏன் அஞ்சு ஐசு என்ன ஏன் ரெண்டு பேரும் மத்தியானம் வந்து சாப்பிட வந்திருக்கலாம்லடே? என்னே, நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன், எங்க அக்கா காலேஜுக்கு போயிட்டாளானே. நாங்க ரெண்டு பேரும் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தோம். ஓ, காலேஜ் ஸ்கூலுக்கும் போயிட்டீங்களா? சரி சரி, நான் மறந்தே போயிட்டேன். மத்தியானமே லீவு கேட்டு வந்திருப்போம்னே. ஆனா முக்கியமான பிராக்டிகல் கிளாஸ் இருந்துச்சா, அதனால தானே வரல. சரி சரி, பரவாயில்ல. இப்ப சாப்பிடுங்க. ஏமா, அஞ்சுக்கும் ஐஸுக்கும் என்ன கேக்குறாங்களோ வச்சு கொடுமா. சரி மக்கா. என்ன நீங்க ரெண்டு பேரும் எங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுங்கண்ணே, எங்களுக்கும் கொஞ்சம் கம்பெனி கொடுங்க. கம்பெனி கொடுக்கதா? ஆமாண்ணே, நாங்களும் ஒத்தையில தானே உட்காந்து சாப்பிடுதோம். நீங்களும் மலரக்காவும் எங்க கூட கம்பெனிக்கு உட்காந்து சாப்பிடுங்கண்ணே. ஏமா, எதே என்ன பாத்துக்கிட்டு இருக்கே? ரெண்டு பேரும் போய் சீக்கிரமா 2 இலையை எடுத்துட்டு வாங்க. ஆமா, நம்ம 2 பேருக்கும் தான். மத்தியானம் தானே சாப்பிட்டோம், இப்ப சாயங்காலம் ஆயிட்டுல. ஏன் மலரு, நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்க? உட்காரு, சாப்பிடுவோம். மலரக்கா கொஞ்சம் போல சாப்பிடுங்கக்கா. இல்ல அஞ்சு, மத்தியானமே கொஞ்சம் நிறைய சாப்பிட்டேன்னா நல்லா இருந்துச்சுன்னு, அதனால கொஞ்சம் நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்பதான் போய் ஜூஸே குடிச்சிட்டு வரோம். நமக்கா சாப்பிடு. என்னே, சாப்பாடு வச்சாச்சுல, சாப்பிடுவோமா? சரி ஐசு, என்ன பாத்துக்கிட்டு இருக்க மலரு? கல்யாண வீட்டு சாப்பாடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பத்துக்க. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொந்தக்காரங்க வீட்டு கல்யாண வீட்டுல எல்லாம் 2 நேரம் சாப்பிடுவோம். அதுக்கு என்னமக்கா, நமக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சாப்பிட வேண்டியதான். மலரே, நீயும் உட்காராமக்கா, கொஞ்சம் போல சோறு போட்டு தரேன். என்னால முடியாது. என்ன குழம்பு, கூட்டு, அவியல், பொரியல் எல்லாம் என்ன டேஸ்டா இருக்கு பத்தியா? ஆமா ஐசு, ரொம்ப டேஸ்டா இருக்குல்ல. ஏமா, சாப்பாடு கூட்டு குழம்பு எல்லாம் நீங்க எல்லாரும் சேர்ந்தமா செஞ்சீங்க? இல்ல மக்கா, எல்லாம் சாப்பாடெல்லாம் இன்னைக்கு கடையில தான் வாங்கினது, நாங்க யாரும் செய்யல பத்துக்க. ஏம்மா, அதனாலதாம்மா குழம்பு கூட்டெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. யாமிட்டி, நாங்க தினமும் உங்களுக்கு வீட்டுல 3 நேரமும் சாப்பாடு செஞ்சு தரோம். அது நல்லா இல்ல, இப்ப கடையில வாங்கின சாப்பாடு தான் நல்லா இருக்கா? ஏமா, நீயும் அவியல் பொரியல் கூட்டு எல்லாம் வைப்பமா, ஆனா கடையில வச்சது ரொம்ப டேஸ்டா இருக்குமா. பாத்தியா மலர், இந்த பிள்ளைகளும் என்ன சொல்லுதுன்னு. நான் தினமும் சமையல்லாம் பண்ணும்போது எங்க வீட்டுல எல்லாரும் குழம்பு கூட்டுலாம் வந்து வாங்குவா பத்துக்க. மரகதக்கா கை பக்கமே நல்ல தனி ருசிதான், குழம்பு கூட்டெல்லாம் நல்லா ருசியா இருக்கும்னு எல்லாரும் என்ன பாராட்டிட்டு போவாவோ. ஆனா இந்த பிள்ளைகள பத்தியா? ஏம்மா, நம்ம வீட்டுல வந்து குழம்பு கூட்டுன்னு என்னைக்காவது ஒரு நாள் தினமும் வந்து வாங்க வருவாங்க. ஆனா நாங்க தினமும் அதே தினமும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஏடி, இப்படி எல்லாம் சொல்லாதே, அப்புறம் நாளைக்கு நான் தான் சோறு பொங்கி தரணும். அதைத்தான் நீங்க சாப்பிட்டாகணும் பத்துக்க. என்னமா செய்ய, இன்னைக்கு 2 நாள் மட்டும் நல்ல விசேஷ சாப்பாடு நல்லா வயிறு நிறைய சாப்பிட வேண்டியதான். பாரு அந்த பிள்ளைக்கு கொழுப்ப. அஞ்சு, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது மக்கா. நல்லா சொல்லு மலரு, எப்படி பேசுறா பத்தியா? ஏத்தே, ஒண்ணு சொல்லட்டா? நானும் எங்க வீட்ல வச்சு எங்க அம்மா கிட்ட இப்படிதான் சொல்லுவேன் பாத்துடுங்க. எங்க அம்மாவும் நல்ல டேஸ்டா சமையல் பண்ணுவாங்க தே. ஆனா நான் வீட்ல சாப்பிடும்போது கொஞ்சம் போலதான் சாப்பிடுவேன். ஆனா கல்யாண வீடு ஏதாவது விசேஷ வீடு வந்து வச்சுக்கிடுங்க, நான் நல்ல வயிறு நிறைய சாப்பிடுவேன் தே. அதை பார்த்து எங்க அம்மா என்ன இப்படிதான் ஏசுவாங்க. அப்ப சரிதான் போ, எல்லாரும் ஒண்ணு போலதான் இருக்கியே. சரி சரி, பேசிட்டே இருக்காதீங்க, சீக்கிரமா சாப்பிடுங்க. அடுத்த ரவுண்டுக்கு சாப்பாடு சாம்பார்லாம் வாங்காண்டோமா? என்ன சாம்பார் ரசம், அடுத்தது மோரு, கடைசில பாயாசமும் பழமும். ஏம்மா, நார்த்தங்கி பச்சடி வீட்ல எடுத்து வச்சிருக்கியாமா? ஆமாட்டி, எடுத்து வச்சிருக்கேன். நாளைக்கு காலேஜுக்கு போகும்போது சாப்பாடு கூட வச்சு கொண்டு போறேம்மா. நார்த்தங்கி பச்சடி செம டேஸ்டா இருக்கு. எல்லாம் கொண்டு போலாம். இப்ப இலையில வச்சிருக்க சாப்பாடா ஒழுங்கா சாப்பிடு. சரிம்மா. என்னடி பயங்கர ஏப்பமா இருக்கு? ஆமாம்மா, இன்னைக்கு நான் வயிறு நிறைய நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டோம்ல, அதான் ஏப்பம் பயங்கரமா இருக்கு. சொல்லுவட்டி, சொல்லுவேன். நாளைக்கு நான் சமையல் பண்றது தானே சாப்பிடணும். ஏம்மா, நாளைக்கு தான் மறுபடி சாப்பாடு இருக்கலாமா? ஏம்மா, நாளைக்கு உன் சமையல் இருந்து நாங்க தப்பிச்சோம். சொல்லுவியடி, சொல்லுவிய. இதுவும் சொல்லுவிய, இதுக்கு மேலையும் சொல்லுவிய. அம்மா, நம்ம எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கோம், எங்க அம்மாவை காணல. அட ஆமா, இவ்வளவு நேரமா கமலா இங்கதானே நின்னுட்டு இருந்தா, ஆள காணலையே. கமலா, ஏ கமலா. ஏக்கா, என்ன வாரே? கமலா, நான் வீட்டுக்கு கிளம்புதான் பத்துக்க நேராவது இல்ல. ஏக்கா, ஒரு நிமிஷம் இருங்கக்கா. ஏக்கா, மொய் கவர் எல்லாம் பிரிச்சு எழுதியாச்சுக்கா. இப்ப இந்த 2 கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு, இதையும் கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம்லக்கா? ஏன் மவங்கிட்டையும் மருமகிட்டையும் கொடுக்க வேண்டியதானே, பிரிச்சு பாப்பாவுல்ல? நானும் காலையில இருந்தே சொல்லிட்டு இருக்கேன்க்கா, கேட்கவே மாட்டேக்காவோ. ஏதே கொண்டாங்கட்டே, நாங்க பிரிச்சு பார்க்கோம். எடி, என்ன கையை நீட்டிக்கிட்டு நிக்க? அவ 2 பேருக்கு வந்த கிஃப்ட் லாட்டி.
ஏமா நம்ம சுபாஷ் அண்ணனுக்கு வந்த gift தானே? ஏதே சும்மா இருங்க தே, அவ 2 பேரும் பிரிச்சு பார்க்கட்டும் விடுங்க. இந்தாங்க மக்கா, நீங்களாவது பிரிச்சு பாருங்க. கொண்டாங்க தே. ஏடி அஞ்சு gift பாக்ஸ் கலரே சூப்பரா இருக்கு பத்தியா? ஆமாட்டி, இந்த பிங்க் கலர் பாக்ஸ் ரிப்பன் வச்சு கட்டிருக்கிறது எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா? ஏடி உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த பிங்க் கலர் gift பாக்ஸ் கொடுத்ததே நம்ம சின்ன பொண்ணாத்த தான். ஏ அப்படியா? ஆமாடி, சின்ன பொண்ணாத்த கல்யாண வீட்ல கையில வச்சிருந்தாங்க, நான் பார்த்தேன். சின்ன பொண்ணத்தை என்ன gift கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். வாவ், ஜிமிக்கி. ஏடி இது கவரிங்கா இல்லனா தங்கமா? நல்லா சொல்லுவியடி கவரிங்னே. இதே தங்கமாக்கும். நானும் சின்ன பொண்ணு தானே நகை கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தோம். என்னக்கா சொல்லுதியா? தங்க ஜிமிக்கியா? ஆமா கமலா, சின்ன பொண்ணுக்கு ரொம்ப நாளா ஒரே ஆசைப்பட்டுக்க மலருக்கு கல்யாணம் வரும்போது எப்படியாவது தங்க ஜிமிக்கி வாங்கி கொடுக்கணும்னு. நான் மோதிரம் வாங்குறதுக்கு நகை கடைக்கு போனோம்ல, அப்ப என் கூட சின்ன பொண்ணு வந்தாள்ல, அப்பதான் இந்த ஜிமிக்கி எடுத்தா பத்துக்க. ஏ அப்ப அந்த ஜிமிக்கி என்ன அழகா இருக்கு. ஏக்கா எதுக்குக்கா இப்ப தங்கம் விற்கப்பட்ட விலைக்கு நீங்களும் மோதிரம் போட்டிருக்கிய, சின்ன பொண்ணு இப்படி ஜிமிக்கி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கா? அட நீ வேற சும்மா பேசிக்கிட்டு இருக்காத. எங்களுக்கு விருப்பம் போல நாங்க எடுத்து போட்டிருக்கோம். ஏம்மா உண்மையிலேயே இந்த ஜிமிக்கி ரொம்ப சூப்பரா இருக்குமா? ஏமா இந்த பாக்ஸ்ல ஜிமிக்கி இருக்குன்னு உனக்கு ஏற்கனவே தெரியும்லாமா? அப்ப நாங்க பாக்ஸ ஓபன் பண்ணதுக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? ஏடி முதல்ல சொல்லிட்டோம்னா நீங்க ஆசையோட திறந்து பார்க்க மாட்டேலடி. சர்ப்ரைஸ். ஆமாடி, சர்ப்ரைஸ் தான். உங்களுக்கு இல்ல, மலருக்கும் சுபாஷுக்கும். சரிதான் சரிதான், மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் சர்ப்ரைஸ், அவ்வளவுதானே? ஏன் ஐஸ் என்ன இப்படி உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருக்கா? இந்த ஜிமிக்கி எடுத்து மலரக்க காதுல போட்டு விடு, எப்படி சூப்பரா இருக்கான்னு பாப்போம். ஓகே. ஏக்கா உண்மையிலேயே உங்களுக்கு ஜிமிக்கி ரொம்ப சூப்பரா இருக்குக்கா. சின்ன பொண்ணு சொன்னது சரியாதான் போச்சு. மலருக்கு ஜிமிக்கி நல்ல அளவோல இருக்க. கமலா நல்லா இருக்குல்ல? ஆமா, சின்ன பொண்ணு அவ மனசு மாதிரியே ஜிமிக்கி ரொம்ப அழகா இருக்கு. மருமோளா ஜிமிக்கிய பத்திரமா வச்சுக்கணுமா? சரிங்க தே. வாவ், சூப்பர் ஜிமிக்கி. எடி நான் எப்படி அம்மா கிட்ட சொல்லி இதே மாதிரி ஒரு ஜிமிக்கி நானும் வாங்க போறேன். வாங்கிக்க, நானும் இதே மாதிரி எனக்கு ஒரு ஜிமிக்கி வாங்குவேன். கீதா, ஏம்மா இந்த gift பாக்ஸ் யார் கொடுத்தது தெரியுமா? யாருடி? பேர என்ன எழுதுக்குன்னு பார்த்து சொல்லு. கீதாத்தம்மா, நம்ம கீதாத்தா. என்னடி சொல்லுதா? கீதாவா? ஆமாம்மா, மோகன் கீதா அப்படிதான் போட்டிருக்கு. அட ஆமா, அப்ப நம்ம கீதாவே தான். ஏதோ மொய் கவர்ல 100 ரூபாய் இல்லனா 200 ரூபாய் வச்சு கொடுப்பான்னு பார்த்தா இவ்வளவு பெரிய gift பாக்ஸ் எல்லாம் கொடுத்திருக்க. ஏக்கா கீதா இவ்வளவு பெரிய டப்பால gift கொடுத்திருக்காளா? எனக்கு நம்பவே முடியலையே. ஒருவேளை 100 ரூபாய ஒரு பெரிய பேப்பர்ல ஜெராக்ஸ் போட்டு இந்த பாக்ஸ்ல வச்சு அடைச்சு தந்துட்டாளா என்னவோ. ஏக்கா 100 ரூபாய ஜெராக்ஸ் போட்டு தந்திருப்பான்னு சொல்லுதியல, இந்த gift பாக்ஸ் ரெடி பண்றதுக்கு எப்படி 50 ரூபாய் ஆயிருக்குமே? அட ஆமா, அதுவும் சரிதான். எம்மா சும்மா ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்காது அம்மா. முதல்ல இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பாப்போம். சரிடி பாருங்க. ச்சே, என்னன்னு தெரியலையே, மனசுக்கு ஒரு மாதிரி படபடான்னு இருக்க. இந்த பேதில போவால போட்டு நினைச்சு நமக்கு தான் டென்ஷன் ஆகுது. இந்த கீதாவும் என் மவளும் தான் ஒன்னா சுத்திக்கிட்டு தெரிஞ்சாவோ. இப்ப இந்த கீதா எவ்வளவு நல்ல பிள்ளையா திருந்து இப்ப என் மாமியாருக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு நல்ல மருமகளா இருக்கா. இந்த பேதில போவாளுக்கு புத்தியே வரமாட்டேங்க. அந்த பிள்ளைய பார்த்தாலாவது கொஞ்சமாவது திருந்தலாம்ல. நாம என்னத்த சொல்லி என்ன பிரயோஜனம்? முதல்ல அவளுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்ததே ஏன் தப்பு. அதுக்கப்புறம் அவளை என்ன சொல்லது? என்ன எங்க அத்தை காப்பி கேட்டாவோ, காப்பியை கொண்டு கொடுத்தேன், குடிக்காம அப்படியே வச்சிருக்காவோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மையும் அவனும் உட்காந்து பாடு பேசிக்கிட்டு இருந்தாவோ. அவர்கிட்ட என்ன விஷயம் ஏது விஷயம்னு கேட்டா வாயே திறக்க மாட்டேக்காரு. சரி, அம்மையும் அவனை 1008 விஷயம் பேசிக்கிடுவோன்னு நம்ம பாட்டுக்கு பேசாம இருந்துட்டோம். ஆனா இப்ப எங்க மாமியார் காப்பியை குடிக்காம அப்படியே வச்சிருக்காவல. எதையோ போட்டு மனசுல குழப்பிக்கிட்டே இருக்காவோன்னு நினைக்கேன். சரி, அப்படியே எதார்த்தமா போய் கேப்போம். ஏதே கமலாக்கா வீட்டுல இருந்து கொண்டு வந்த சாம்பார்லாம் இருக்கு, 2 தோசை சுட்டு கொண்டு வரட்டாத்தே. இல்ல மருமோள, தோசையெல்லாம் ஒண்ணு இப்ப வேண்டாம். யான் தே, நல்ல முருவலா சுட்டு கொண்டு வரந்தே. சாம்பார் வேற சூடு பண்ணி வச்சிருக்கேன். அதுக்குள்ள மருமோள, வயிறு பசியல பத்துக்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுதானே. ஏதே காப்பி கட்டியே காப்பி கொண்டு கொடுத்தேன், அதையும் குடிக்காம வச்சிருக்கிய. சரி, 2 தோசை சுட்டு தாரேன்னு சொன்னா அதுக்கும் இப்ப வேண்டாம், வயிறு பசிக்கலன்னு சொல்லுதிய. ஏதாவது பிரச்சனையாத்தே? மனசுல எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்களோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மருமோள. அதுக்கு இல்லத்தே, நீங்க அது ஒண்ணு இல்ல மருமோள, ஒரு பிரச்சனை இல்ல. மத்தியானம் கமலா வீட்ல சோறு குழம்பு கூட்டு கறியெல்லாம் நல்ல ருசியா இருந்து பத்தியா, கொஞ்சம் நிறைய சாப்பிட்டுட்டேன். அதான் வயிறு கம்முன்னு இருக்கு பத்துக்க. ஒரு 8-8:30 மணி தானே 2 தோசை சுட்டுதா, நான் அப்ப சாப்பிட்டுக்கிட்டேன். என்ன சரிங்க தே. சரி மருமோள, நீ வேணா போய் தோசை சுட்டு சாப்பிடுதுன்னா சாப்பிடு. சரிங்க தே. பேச்சும் சரியில்லை, எங்க அத்தைக்கு மூஞ்சும் சரியில்லை. என்ன விஷயம் ஏது விஷயம்னு சொல்லவும் மாட்டக்காவோ. சரி, பிரச்சனையே நம்ம கிட்ட சொன்ன உடனே அதுக்குள்ள தீர்ப்பை நம்ம சொல்லலாம். ஒண்ணுமே சொல்லலன்னா நம்ம பாட்டுக்கு அமைதியா போய் தோசை சுட்டு திங்க வேண்டிதான். சரி, இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தா சரியா வராது. அப்புறம் என் மருமவ என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு வந்து கேட்டுக்கிட்டே இருப்பா. சரி, கொஞ்ச நேரம் பார்வதி வீடு வரைக்கும் போயிட்டு வருவோம். மருமோள, ஏதே கூப்பிட்டீங்களா? தோசை சுட்டு தரட்டுமா? இல்ல மருமோள, அதான் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிட்டேன்னு சொன்னோம்ல,
பார்வதி வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் என்ன? இது நான் வேணா கூட வரட்டா? இல்ல மருமகளா, நீ தோசை சுட்டு சாப்பிடு, நான் சும்மா ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வரேன் என்ன? சரிங்க தே. ஐயோ தோசை கருகிற வாசம் அடிக்க. இடி சீக்கிரம் பிரியாண்டி, gift பாக்ஸ்ல என்ன gift இருக்குன்னு பாப்போம். இடி பிரிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். எம்மாங்க பாருமா, போட்டோ ஃப்ரேம். ஆமா போட்டோ ஃப்ரேம், என்ன அழகா இருக்கு. யாதாடி கீதா இந்த மாதிரி gift கொடுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. இடி அஞ்சு, கீதத்த போன்ல நீ தானே இந்த போட்டோவை எடுத்து கொடுத்த? ஆமா மக்காங்க கொண்டா பாப்போம். இந்தாங்க டேய் பாருங்க. யாதாடி என்ன அளவோல இருக்கு. கீதாவுக்கு இப்படி எல்லாம் ஐடியா வந்திருக்காகோ, பரவாயில்லையே. நான் கூட கீதாவை என்னமோ ஏதோட நினைச்சேன். 100 ரூபாயை ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருப்பான்னு நினைச்சேன். சொல்ல போனா கீதா கொடுத்த கிஃப்ட் தான் ரொம்ப அழகா இருக்கு. ஆமா இது இந்த தாலி கட்டுறதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோ தானே? ஆமாமா, நான் தான் கீதாத்த போன்ல மலரக்காவையும் சுபாசனையும் போட்டோ எடுத்து கொடுத்தம்மா. அத எவ்வளவு அழகா கடையில கொடுத்து ஃப்ரேம் மாதிரி பண்ணி கொடுத்திருக்காவ பாத்தியம்மா. சே கீதாவை நினைச்சாலே சிரிப்பு தான் வருது. என்ன அழகா ஐடியா பண்ணி போட்டோ ஃப்ரேம் கொடுத்திருக்கா. ஏமா அத போட்டோவை கொண்டாமா நாங்களும் பாக்கட்டு. இந்த மக்கா பாருங்க, நீங்க 2 பேரும் என்ன அழகா இருக்கீங்க தெரியுமா இந்த போட்டோல. என்ன இந்தாங்க பாருங்க. ஏ சூப்பரா இருக்க போட்டோ. இந்த ட்ரெஸ்ல போட்டோ எடுத்தத பாக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். சொன்ன மாதிரி கீதாக்கா அழகா போட்டோ ஃப்ரேமே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏங்க இந்த ஃப்ரேம் ரொம்ப அழகா இருக்குலாங்க. ஆமா மலரு, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏங்க இந்த போட்டோ ஃப்ரேமை நம்ம வீட்ல மாட்டி வச்சுக்கிடுவோமாங்க? கண்டிப்பா, பின்ன கீதாக்கா அதுக்கு தானே நமக்கு கிஃப்டா கொடுத்திருக்காங்க. இப்படி ஒரு கிஃப்ட கீதாக்கா கொடுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நாங்களே நினைச்சு பார்க்கலையே. கீதாத்தேனா சும்மாவா? கீதாத்தேனா Don't judge a book by its cover. கரெக்டா சொன்ன ஐசு. நல்ல நாடகத்தை பாத்துக்கிட்டு இருக்கும்போது தான் இவனுக்கு பியாதி எடுக்கும். ச்சே, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு கரண்ட் இருந்துனா முழு நாடகத்தை பார்த்து முடிச்சிருப்பானே. இது கரண்ட் இருக்குல்லதே, அப்புறம் என்னத்துக்கு போயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கியே? ஏன் மருமகளா, வீட்ல கரண்ட் இருக்கு. இந்த டிவி பொட்டில கரண்ட் போயிட்டா ஒரே புள்ளி புள்ளியா அடிச்சுட்டு கிடந்து பத்துக்க. கண்ணு வலிக்க மாதிரி இருந்தா அந்த ஆளை தான் ஆஃப் பண்ணி போட்டேன். நல்ல நாடகம் ஓடிக்கிட்டு இருந்து அதுக்குள்ள டிவில கரண்ட் போயிட்டு. கவலைப்படாதே, இன்னொரு 5 நிமிஷத்துல கரண்ட் வந்துரும். பியாதி எடுப்பா கடைசி முடிவுல நாடகத்தை இன்ட்ரெஸ்டா பாத்துக்கிட்டு இருக்கும்போது அணைச்சு போடுவான் பத்துக்க. என்னத்தை செய்ய, இன்னும் 2 நாள் கழிச்சு ரூபா வாங்க வருவான்ல, அவனுக்கு 4 கிளிய கொடுக்கணும். இந்தாங்க சாப்பிடுங்க. என்ன மருமகளா, அதுக்குள்ள இட்லியா வச்சிட்டியா? ஆமத்தே, மணி 7:15 ஆகுதுல. நீங்க சாப்பிட்டுட்டு மாத்திரை எல்லாம் உங்களுக்கு சாப்பிட வேண்டி இருக்குல்ல, அதனாலதான் கொண்டுட்டு வந்தேன். சாப்பிடுங்க. ஆமா அதுவும் சரிதான். 4 இட்லியை தின்னுட்டு 4-5 மாத்திரையே வாயில போட்டு முழுங்கணும்ல. வயசானாலே சுவாறு திங்கிறத விட மாத்திரை தான் நிறைய திங்க வேண்டியதா இருக்கு. என்னத்தை செய்ய. சரி தே, முதல்ல சாப்பிடுங்க. இட்லி சூடாறித போகுது. சரி மருமகளா, பேத்தி சாப்பிட்டாளா? இல்லத்தே, அவ ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கா. எழுதி முடிச்ச உடனே சாப்பிடுதேன்னு சொல்லியிருக்கா. சரி புள்ள படிக்கட்டு. ஆமா மருமகளா, உன்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன், மறந்தே போயிட்டு பத்துக்க இவ்வளவு நேரமா. என்னத்தே, என்ன கேட்கணும்? அது ஆமா, நீ அங்க உங்க அக்கா ஊர்ல யாருக்கோ சொந்தக்காரவிய வீட்டுக்கு கல்யாணத்துக்குலாம் போயிட்டு வந்திய. உங்க அக்கா மவ மூத்தவா, அவளுக்கும் கல்யாணத்தை பண்ண வேண்டிய வயசுல தானே இருக்கா? ஆமத்தே, இப்ப பிள்ளை மறுபடியும் காலேஜ் படிக்க ஆரம்பிச்சிருக்கா. முடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு எங்க அக்கா சொல்லிட்டு இருக்கா பாத்துருங்க. ஆமா, பிள்ளைக்கு வயசு ஒரு 22-23 வயசு இருக்கும்ல. ஆமத்தே இருக்கும். அப்ப சட்டுப்பட்டுன்னு ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் கட்டி வைக்க வேண்டியதானே? பாக்கணும் தே, நானும் எங்க அக்கா கிட்ட சொல்லிதான் வச்சிருக்கேன். நாளைக்கு காலையில வேலையை எங்க அண்ணனுக்கு போன் பண்ணி கேட்க வேண்டியதான். உங்க அண்ணனை கேட்க போறியா? ஆமத்தே, எங்க அண்ணன் மவன் மூத்தவன் தான் இருக்காம்ல, அவன் தான் படிச்சு முடிச்சிட்டு இப்போ ஒரு நல்ல வேலையில இருக்காம்ல, அவனுக்கும் கல்யாணம் பண்ணத வயசு தானே. அதான் உங்க அண்ணம்ல உங்ககிட்ட சரியா பேச மாட்டானே, அப்புறம் எப்படி பொண்ணு கட்டுவான்? அந்த கவலை உங்களுக்கு என்னத்துக்குதே, நான் எங்க அண்ணன் கிட்ட பேசிக்கிடுதேன். உங்க அண்ணன் கிட்ட பேசிக்கிடுறேன், உங்க மைனிகாரி சம்மதிக்க மாட்டாளே. இங்க பாரு மருமவள, நான் ஒரு நல்ல மாப்பிள்ளை தரத்தை சொல்லுதேன்னா நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் மத்துக்க. நம்ம லலிதா இருக்கல்ல, லலிதாவுக்கு அண்ணன் மவன் நார்வேல்ல எங்கனே ஒரு கடையில வேலை பார்க்கறாமே. என்னது, கடையில வேலை பார்க்கானா? ஆமா மருமவள, அந்த பையன் உங்க அக்கா மவளுக்கு நல்ல தரமா இருப்பான் மத்துக்க. இதே நான் உங்ககிட்ட வந்து கேட்டேன்னா எங்க அக்கா அம்மாவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை தரத்தை பாருங்கன்னு. அது நீ கேட்க மாட்ட மருமவள, ஒரு வீட்ல பெரிய மனுஷியா இருந்து நான் தானே பொறுப்பா எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி தரணும். அதுக்கு சரிய வேலை வெட்டி போவாத ஒரு பையனை பார்த்து எங்க அக்கா அம்மாவளுக்கு நான் கட்டி வைக்கணுமா? அப்படியெல்லாம் சொல்லாத மருமவள, அந்த பையன் வேலைக்கெல்லாம் போவதானே செய்தான். சரி, நல்ல வேலை வெட்டிக்கெல்லாம் போயிட்டு எடுத்துனே இருக்கான். அப்ப உங்க தங்கச்சி பேத்தியை கட்டி கொடுக்க வேண்டியதானே? என் தங்கச்சி பேத்தி அவ படிச்ச படிப்பு என்ன, அவ அழகு என்ன, அவ குணம் என்ன, அந்த பிள்ளைய போய் இந்த பையனுக்கா கட்டி கொடுப்பேன். ஒரு வாரத்துல 7 நாளுன்னா அவன் 7 மணி நேரம் கூட வேலைக்கு போக மாட்டானே. அப்படியாப்பட்ட பையனை என் தங்கச்சி பேத்திக்கு கட்டி கொடுக்க சொல்லுறியா நீ? இங்க பாருங்க தே, உங்க தங்கச்சி பேத்திக்கு நான் ஒரு நியாயம், எங்க அக்கா அம்மாவளுக்கு நான் ஒரு நியாயமா?
வச்சுக்கீங்க நல்லத. ஆளை பாரு ஆளை, வயசுக்கு தான் மரியாதை, மத்தபடி எங்க மாமியார் சரியான ஆளுதான். எங்க அக்கா மவளை என்ன போக்கத்த பிள்ளைன்னு நினைச்சாலோ மாப்பிள்ளையே கிடைக்கல, இவ மாப்பிள்ளை தரம் பார்த்து வைக்கிறதுக்கு. நல்லதுக்கு எங்க காலம் உண்டு. இப்படிதான்க்கா சொல்லிச்சு அந்த கிழவி. எனக்கு என்ன காண கோவம் வந்துச்சு தெரியுமாக்கா? சரி விடு, என்னமும் சொல்லிட்டு போறாவோ. கமலா வீட்டுல எல்லாரும் ஒன்னதான் தேடினாவ பத்துக்க. கல்யாணத்துக்கு வரைக்கும் இருந்தாவள, இன்னும் கூட 2 நாள் தானே மறுவடுக்க இருந்துட்டு போயிருக்கலாமேன்னு எல்லாரும் சொன்னாவ பத்துக்க. என்னக்கா செய்ய, எங்க மாமியார் வீட்டுக்கு வந்து அட்டனன்ஸ் போட வேண்டியதா இருக்க. சரி விடுக்கா, அடுத்த வாரம் 2 நாள் லீவ் வருது, அப்ப நான் வாரேன்னா. சரி தங்கராணி. இங்க பாரு தங்கராணி, நான் வீட்டுல வச்சு பேசும்போதே உங்ககிட்ட சொல்லிதான் அனுப்புனேன். அண்ணன் கிட்ட எல்லாம் இப்ப எதுவும் பேசாதேன்னு. ஏக்க நீ பேசாம இருக்கா? இது நம்ம உரிமை தானே. உரிமையோ என்னவோ, இங்க பாரு, நீ இந்த கல்யாண விஷயத்தெல்லாம் பத்தி அண்ணன் கிட்ட எதுவுமே பேசாத. அவனே நம்ம கிட்ட ஆடிக்கு ஒரு நேரம் ஆவணிக்கு ஒரு நேரம்னு தான் போன்ல பேசிக்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட போய் அவன் மவனை நம்ம மகளுக்குன்னு பேச முடியுமா? ஏக்கா அதுக்குன்னு அவங்கிட்ட பேசாம இருக்க முடியுமாக்கா? இப்ப நீ என்ன சொன்ன? ஆடிக்கு ஒரு நேரம் ஆவணிக்கு ஒரு நேரம் தானே பேசுவோம்னு சொன்ன. இப்ப ஆடி மாசம் தானே, அப்ப நேர்ல போய் பேசிட்டா போச்சு. ஏ சும்மா இரு தங்கராணி, சும்மா இருக்கப்பட்ட வீட்டுல ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. அதெல்லாம் எப்படி பிரச்சனை வரும்? நம்ம இப்படி நினைக்க மாதிரி அண்ணனும் அதே மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா? நீ யோசிக்க மாதிரிலாம் அண்ணம்லாம் யோசிக்கவே மாட்டான் தங்கராணி. இங்க பாரு, நான் சொன்னதை நல்லா கேட்டுக்க. நீ இப்ப என்னத்தான் பேசி எடுத்து முடிச்சாலும் அஞ்சலி இப்ப கல்யாணத்துக்குலாம் சம்மதிக்கவே மாட்டா. ஏக்கா பிள்ளைகள அப்படிதாங்க சொல்லும். இங்க பாரு தங்கராணி, அவ ஏற்கனவே காலேஜ்ல சேர்ந்துட்டா. இப்பெல்லாம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி எங்களுக்கும் ஐடியா இல்ல, அவளுக்கும் விருப்பம் இல்ல. இந்த பேச்ச நீ இத்தோட விட்டுக்க, இனிமேல் பேசாத. எப்ப காலம் வருமோ அப்ப பேசிக்கிடலாம். என்ன சொன்னது கேட்டுச்சா இல்லையா? கேட்டுச்சுக்கா. சரி, பூமாரி எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? ஆமாக்கா நல்லா இருக்கா, ஹோம்வொர்க் எழுதிட்டு இருக்கா. சரி சரி, பிள்ளைய நல்லபடியா பாத்துக்க என்ன. சரிக்கா. சரி அப்ப நான் போன் வைக்கிட்டா? சரிக்கா, போனை வைக்கேன். அடுத்த வாரம் லீவு கிடைச்சா வாரேன் என்ன. சரி சரி, கண்டிப்பா வா என்ன. சரிக்கா. இவா ஒருத்தி நம்ம அண்ணன் கிட்ட போய் நேர்ல பேசலாம்னு சொன்னா இவா பாட்டுக்கு பேசாண்டாம்னு சொல்லுதா. ஆனா எனக்கு மனசுல அதே தானே தோணிக்கிட்டு இருக்கு. சரி விடியட்டு, அதுக்கப்புறம் பாத்துக்கிடலாம். பூமாரி மக்கா, பூமாரி ஹோம்வொர்க் எழுதிட்டியா? சாப்பாடு எடுத்து வைக்கிட்டா? பரிமளத்துக்கு இவ்வளவு வயசுல இவ்வளவு கோவம் ஆகாது. காலையில ஆகட்டும், பரிமளத்தை பார்த்து அவளுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லணும். இப்படி எல்லாம் கோவப்படாதேன்னு. பாவம் அந்த பிள்ளை மத்தியானமே சாப்பிட்டுச்சோ என்னவோ தெரியல. சரி சாப்பிட கூப்பிட்டு வருவோம். செல்விக்கா சொல்லுது கேட்டுக்கிடுங்க. கமலா அம்மாவையும் சரி கிடையாது. அவன் ஏற்கனவே ஒரு பிள்ளையா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தான். அந்த பிள்ளைதான் கல்யாணம் பண்ணிக்கிடுவே, அந்த பிள்ளைதான் கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன்னு எப்படி தலைகீழ நின்னு தெரியுமா? அந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல. நம்ம ஊர்காரவே எவளும் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாவோ. மவன் வெளிநாட்டுல வேலை பார்க்காமல, அப்ப அந்த பணத்தாசை பிடிச்சாது எந்த பிள்ளையாவது கல்யாணம் பண்ணி வச்சுக்கிடலாம்னு தான் கமலாக்கா உங்க மவளை கட்டி வச்சிருக்காவோ. பாத்தீங்களாக்கா, பணத்தால எதையும் சாதிச்சுக்கிடலாம்னு சொல்லுவோ பத்தியா? அதுக்கு இதுதான் உதாரணம். அடிப்பாடி. அதனாலதானே உள்ளூர்ல மட்டும் கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு வெளியூர்ல இருந்து யாரையுமே கூப்பிடலையா? சொல்ல போனா கமலாக்கா என்ன கூட ஒரு வார்த்தை கூப்பிடலக்கா. ஏன் என்ன கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்கலாம்ல? ஏன் தெரியுமாக்கா என்ன கூப்பிடல? நான் மட்டும் கல்யாணத்துக்கு வந்திருந்தோம்னா உங்ககிட்ட ஏற்கனவே எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருப்பேன் பாத்தியாலா? அதுக்குதான். அடக்கிருக்கி, இப்பயாவது எனக்கு உங்ககிட்ட சொல்லதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சேன்னு அந்த கடவுளுக்கு தான்க்கா நான் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது சுபாஷ் பேலுக்கு ஒரு வாரத்துல என்ன லீவு முடியாம ஒரு வாரம் கழிச்சு அவன் வெளிநாட்டுக்கு போவான். வெளிநாட்டுக்கு போகப்பட்டது அங்க எப்படி இருப்பான்னு யாருக்கு தெரியும்? உங்க மவளுக்கு இங்க தாலியை கட்டி வச்சுக்கிட்டு அவன் வெளிநாட்டுக்கு அவன் லவ் பண்ண பிள்ளைய கூட்டிட்டு போவான். நம்ம என்ன அங்கெல்லாம் போய் பாத்துக்கிட்டா கிடக்கும்? ஏன் கல்யாணம்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரியுது இல்ல? அப்ப உங்க மவளுக்கும் பாஸ்போர்ட் விசா எல்லாம் எடுத்து அவங்க கூட வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டியதானே? என்னத்துக்கு மலர் இங்க விட்டுட்டு போறான்? நல்லா தெரிஞ்சுக்கிடுங்கக்கா, நான் உங்க நன்மைக்கு தான் சொல்லுதேன். உங்க மவ வாழ்க்கைய நீங்களே சீரழிச்சிடாதீங்க. இந்த கமலாக்கா இருக்காள்ல, கமலாக்கா, அவெல்லாம் லேசுபட்ட ஆளே கிடையாது. கையில நல்ல துட்ட வச்சுக்கிட்டு ஒரு பைசா இல்ல நாங்களே கஷ்டப்படுறதோட சீனை போட்டுக்கிட்டு இருப்பா. அவள்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகவே ஆவாதுக்கா. உங்க மருமக வெளிநாட்டுக்கு போயிருவான். உங்க மவ அங்க மாமியார் வீட்டுல இருப்பாள்ல, அந்த மாமியாரி இருக்கல்ல கமலாக்கா, அவ 2 யாச்ச மருமகளை கொடுத்து உங்க அம்மை கிட்ட போய் நகைய வாங்கிட்டு வா, நட்டை வாங்கிட்டு வான்னு அனுப்பி விடுவா. பிள்ளை பாவம் நல்ல கதறி அழுதுகிட்டு தான் உங்க வீட்டுக்கு வருவா. இப்ப அப்படியே நாங்கெல்லாம் வரதட்சணை வாங்கவும் மாட்டோம் கொடுக்கவும் மாட்டோம்னு நல்ல நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருப்பா அம்மையும் மவனும். அவன் போனதுக்கு அப்புறம் தானே இருக்கு இவங்க மவளுக்கு. என்னமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? நான் சொல்லதை கேளுங்கக்கா, நம்ம பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும் பத்தியா? அதனாலதான் உன்னை தேடி வந்து சொல்ல வந்திருக்கேன் பாத்துக்கிடுங்க. விடிஞ்ச உடனே அங்க கமலாக்கா வீட்டுல போய் சண்டை போடுங்க. சண்டை போட்டு ஒரு பேசி முடிவு எடுத்துருங்க அந்த விஷயத்துக்கு. இப்படி எல்லாம் எங்களை ஏமாத்தி என் பிள்ளைய கெட்டுவியான்னு நறுக்குன்னு நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி அம்மையும் மவனையும் பார்த்து கேளுங்கக்கா. என்னது நறுக்குன்னு நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணுமா? அட பாதவதி, என்ன
நல்லா கேட்டுக்கிட்டே என்னால சத்தம் போட்டு பேச முடியல. அக்கம் பக்கத்துல எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருப்பா பத்தியலா. நம்ம காதும் காது வச்ச மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் பேசி முடிக்கணும் பத்தியலாக்கா. நம்ம பிள்ளை வாழ்க்கையிலக்கா, அதனாலதான் நான் மெதுவா சொல்லிக்கிட்டு இருக்கேன். திமிரு பிடிச்சவள, உன் மேல இறக்கம் பட்டன என்ன சொல்லணும்? இவ்வளவு நேரமா பரிமளத்தை போட்டு ஏசிட்டு கிடந்தேன். ஒன்னு அவ என்னத்துக்கு தலைகீழா தொங்க விட்டான்னு எனக்கு இப்பதான் புரியுது. கேடு கட்டவள, என் குடும்பத்துல இப்பதான் ஒரு நல்ல விசேஷம் நடந்து நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். அதை கெடுக்க வந்து விட்டாளா? ஏடி மீனா, என்ன பார்வதி பாட்டியா? நானும் செல்வி அக்காவும் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். இங்க பாருடி, நீ பேசுனது எல்லாம் போதும். என் அம்மாவை கண்ணு முழிச்சு பார்த்ததுக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு வெளியே போடி. என்னது, செல்வி அக்கா கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடியா? ஆமாடி, என் அம்மாவை அசதியில நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்ப அப்ப இவ்வளவு நேரமா நான் பேசிக்கிட்டு இருந்ததா என் அம்மாவா கேட்கலடி, நான் தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். உங்க அம்மா உன்னை கோவத்துல மரத்துல கெட்டி தொங்க விட்டுட்டாளான்னு எவ்வளவு கவலைப்பட்டு உன்னை பாவப்பட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த பட்டி. ஆனா நீ என் வீட்ல, அதுவும் என் பேத்தி வாழ்க்கைய கெடுக்கலாம்னு பாத்தியாடி. என்னடி எல்லாம் தெரிஞ்சவ மாதிரி நீ பேசுத? இங்க பாரு, எங்க பேத்தி வாழ்க்கையும் எங்க குடும்ப விஷயத்தையும் நாங்க பாத்துக்கிட்டே. என்ன கேடு கட்டவள, உன்னை போய் நான் பாவப்பட்டு வீட்டுக்குள்ள ஏத்துறேன் பாரு. என்ன சொல்லணும் டி? பார்வதி பாட்டியும் அது வந்து மலரு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் செல்வி அக்கா கிட்ட என் பேத்தி வாழ்க்கையை பாத்துக்கிட்டதுக்கு எனக்கு தெரியும் டி. உன் சுவாலிய மட்டும் பாரு. உனக்கெல்லாம் என்னடி மரியாதை? என்னடி முதல்ல அணக்கம் காட்டாம என் பிள்ளை எந்திக்கிறதுக்கு முன்னாடி மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போயிருந்ததுக்க. அது வந்து பாட்டியா, ராத்திரி ஆயிட்டு இந்நேரத்துக்கு நான் எங்க போவேன்? எங்கயாவது போடி, எனக்கு என்ன? என் குடும்பத்துல, அதுவும் முக்கியமா என் பேத்தி வாழ்க்கைய நீ பிரச்சனை பண்ணதுக்கு ஆரம்பிக்கலாம்னு பாத்தியா? செவுட்ட பேத்துறோமத்துக்க. நீ எங்க போய் தொலைஞ்சா எனக்கு என்னடி? கொஞ்ச நேரத்துல நான் பரிமளத்துக்கு மேல கோவப்பட்ட மாதிரி செவுட்ட பேத்துறேன். மரியாதையா போட்டி வெளியா, இல்லனா உன் சுவாலிய முடிச்சிரோமத்துக்க. ஐயோ, நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணுலாம் நடக்கு. அப்படி நடக்கும். கேடு கட்டவள, உனக்கெல்லாம் என்னடி குடித்தன வேண்டி கிடக்கு? என்னமா மாமியார் வீட்ல சரியில்லை, என்ன அப்படி பேசுறவோ இப்படி பேசுறவோன்னு சொல்லிட்டு உங்க அம்மா வீட்ல வந்து கிடப்பியா? நீ முதல்ல சரியா இருக்கியாடி? வாங்கிட்டலாம் எனக்கு என்னடி பேச்சு வேண்டி கிடக்கு? என் மவ நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கா. அவ முழிக்கிறதுக்கு முன்னாடி வெளியே போடி. போவாம நின்னுட்டாடி இருக்க. இரு, வாரியல் எடுத்துட்டு வாரேன். அட பாவி செல்வியக்கா, இவ்வளவு நேரமா எவ்வளவு கதை சொன்னேன். ஒண்ணுமே காதுல உளாத மாதிரி இப்படி அசந்து தூங்கிட்டு கிடக்கிய. வெளியே போடி, வேகாதவள. ஐயா, எம்மா, இனி இந்த தெரு பக்கம் இல்ல இந்த ஊர் பக்கம் வந்தா போட்டி வெளியே. வந்துட்டா எங்க குடிய கெடுக்க. திமிரு பிடிச்சவள, என்கிட்டேவா உன் வேலையை காட்டுத? நல்ல வேலை, அந்த பேஜ்ல போவா பேசுனதை எம்மாவ கேட்கல. இவெல்லாம் ஒரு மனுஷியா? இவளையெல்லாம் எந்த வீட்லயும் ஏத்தப்படாது. ஏக்கா, அப்ப இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? எனக்கும் ஒண்ணும் தெரியாம இருந்திருக்க. எனக்கு மட்டும் எங்க சின்ன பொண்ணு தெரியும். நானும் உன் கூட தானே இருந்தேன். எங்க மாமியார் இப்பதானே பார்வதி பாட்டிட்டு போயிட்டு வந்தாவோ. வந்த உடனே என்கிட்ட இந்த கதையெல்லாம் சொன்னாவ பாத்துக்க. இப்பதான்க்கா எனக்கு புரியுது எங்க மாமியார் ஏன் ஒரு மாதிரி இருந்தா ஒண்ணு. இந்த மேனகாவுக்கு எவ்வளவு கொழுப்பு பத்தியா? ஆமாக்கா, அவ வந்து போன தடையமே ஒண்ணுமே தெரியலையே நமக்கு. எவ்வளவு கொழுப்பு இருந்தா அவ என்னமெல்லாம் பேசியிருக்கா பத்தியா சின்ன பொண்ணு? எங்க மாமியார் எங்க வீட்டுக்காரரும் தனியா உட்காந்து பாடி பேசிட்டு இருந்தாவக்கா. அப்ப இத பத்தி தான் பேசி இருந்திருப்பாவளோ? ஆமா சின்ன பொண்ணு, இத பத்தி தான் பேசி இருந்திருப்பாவோ. எங்க வீட்டுக்காரர்ட்ட என்ன பேசுனீ அது பேசுனேன்னு கேட்டதுக்கு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலக்கா. சொல்லப்போனா கமலாக்கா கூட நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையேக்கா. நம்ம மவனுக்கே இப்பதான் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிருக்கோம். இப்ப போட்டு இந்த பிரச்சனையை எல்லார்கிட்டையும் சொல்லுவானேன்னு அவதான் பேசாம அமைதியா இருந்திருப்பா. இந்த கேடு கட்டவளை எல்லாம் தெருவுல நிக்க விட்டு கல்ல விட்டு அடிக்கணும்க்கா. பார்வதி பாட்டி பாவம் இவான்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காவோ. அவ அங்க போய் என்ன வேலையை பாத்துருக்கான்னு பாத்தியாக்கா? நல்ல வேலை செல்வி தூங்கிக்கிட்டு இருந்திருக்கா. இவ சொன்னதையெல்லாம் அவ கேட்டிருந்தான்னு வச்சுக்கிய, அவ்வளவுதான். இவெல்லாம் என்னக்கா ஒரு பிறவி? என்னத்த சொல்ல, எத்தனை பேர்கிட்ட வாரியல் அடி வாங்கினாலும் இவளுக்கு புத்தியே வராத. இங்க பாரு சின்ன பொண்ணு, உன் மாமியாரு உன் வீட்டுக்காரெல்லாம் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலன்னு சொல்லிட்டு நீ போய் கோவப்படாத. அப்புறம் உனக்கு தான் சங்கடம். ஏன்க்கா, வீட்டுல ஒரு மனுஷன் இருக்கனேன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னாவளா பாருக்கா? இங்க பாரு சின்ன பொண்ணு, நம்ம மருமக கிட்ட சொல்லி அவளுக்கு எதுக்கு டென்ஷன் உண்டு பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு தான் உங்க மாமியார் உங்ககிட்ட எதுவும் சொல்லியிருக்க மாட்டாவோ. இங்க பாரு, நீ சும்மா அவளை பத்தி பேசி உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிடாத. அவ எந்த ஆளையும் போற, அவளை பத்தி எல்லாம் பேச்சே எடுக்காத சின்ன பொண்ணு. உன் மாமியார் உன்னையும் நல்லபடியா பாத்துக்கிட்டதாவோ, உன் மவனையும் நல்லபடியா பாத்துக்கிட்டதாவோ. அப்புறம் என்னத்துக்கு அவளை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அவ எங்கனையாவது அடியெல்லாம் வாங்கிக்கிட்டு அவ வீடு போய் சேருவா. அதான் சொன்னோம்ல, பார்வதி பாட்டி வாரியலால வெளுத்து எடுத்துட்டாவலாம். போட்டு போய் எங்கேயாவது போய் தொலையிட்டு. அதுக்குதான் எங்க மாமியார் எங்க வீட்டுக்காரர்ட்ட நாளைக்கு போய் அவங்க வீட்டுல போய் பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவளோ. இங்க பாரு சின்ன பொண்ணு, என்னமும் பேசிட்டு போட்டோம், நீ அதுல எல்லாம் தலையிடாத. சரிக்கா, நீங்க சொல்லதும் சரிதான். அவளை பத்தி பேசினா அப்புறம் என் வாழ்க்கை தான் கெட்டு குட்டிச்சோராகும். என்னத்துக்கு தேவையில்லாம. அதுக்குதான் சொல்லுதேன், அவளை பத்தி எல்லாம் இனி பேச்சே எடுக்காத.
ஆனாலும் அவள ஒரு மனுஷியாக்கா எப்படி தேடி வந்து பிரச்சனையை எழுத்து விட்டுருக்கா பாத்தியாளா? மேனகாவுக்கு மறுபெயரே பிரச்சனை தான். அப்ப பிரச்சனையை உண்டு பண்ணாம இருப்பாளாவா? கேடு கட்டவா என்னைக்காவது ஒரு நாள் தெருகாரங்க எல்லார்கிட்டையும் மொத்தமா அடியை வாங்கிக்கிட்டு தான் போறா. பார்வதி பாட்டி வாரியலால வெளுத்ததுல இனிய வந்து தெரு பக்கம் இல்ல, இந்த ஊர் பக்கமே வரமாட்டா. வராம இருந்தாதான் அவளுக்கு நல்லது. சரி சின்ன பொண்ணு, அவளை பத்தி பேசி என்னத்துக்கு, நம்ம நாடகத்தை பாப்போம். பாத்தியாளக்கா இந்த நாடகத்துல எப்படி குடும்பமா எல்லாம் ஒத்துமையா இருக்காவோ?